இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தெய்வானை. இந்த பெண்ணுடைய கணவர் கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு உடல்நல பிரச்சனையால் உயிரிழந்து விட்டார். இவருக்கு ஒரு மகள் ஒரு மகன் இருக்கிறார்கள். மகன் கட்டிட தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். மகள் திருமணமாகி கணவருடன் வசித்து வருகிறார். தெய்வானை வேலைக்காக திருப்பூர் கேவிஆர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்டில் தங்கி வசித்து வந்தார். அங்கு உள்ள பனியன் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய வாலிபர் ஒருவருடன் அந்த பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் இடையே கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இருவரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர். இருவரும் நெருங்கி பழகி வந்த நிலைமையில் தெய்வானை அந்த பையனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கூறியிருக்கிறார். அதற்கு அந்த பையன் மறுப்பு தெரிவித்ததால் தெய்வானை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இது தொடர்பாக தெய்வானை திருப்பூர் தெற்கு மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து 2 பேரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து காவல்துறையினர் சமாதானம் பேசி அனுப்பியிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த நபரை தன்னுடன் சேர்ந்து வாழ வைக்க கோரி காவல் நிலையம் வந்துள்ளார். அதில் எந்த பலனும் இல்லாததால் விரக்தியடைந்த தெய்வானை திடீரென கள்ளக்காதலன் வீட்டின் முன்பு நடு ரோட்டில் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து எரித்து கொண்டுள்ளார். உடல் தீப்பற்றிய நிலைமையில் தாங்க முடியாமல் அலறினாள். இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து தீயை அணைத்தனர். பின்னர் அவரை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக தெய்வானை உயிரிழந்து விட்டார். இந்த சம்பவம் குறித்து திருப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகிறார்களாம். கள்ளக்காதல் விவகாரத்தில் 45 வயது பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 45 வயசான ஒரு பெண், தனக்கு 2 குழந்தைங்க, பெரிய பெரிய பசங்க இருக்காங்க. இருந்தாலும் தன்னுடைய காதலுக்காக அவங்க உயிரையே தியாகம் பண்ண துணிஞ்சிட்டாங்க. இது கள்ளக்காதல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல நல்ல காதல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.